அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 6, 2025, சித்திரை 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வெற்றி என்பது நம் நிழல் போல. நாம் அதை தேடி போக வேண்டியதில்லை. நாம் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது நம்முடன் சேர்ந்தே வரும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள் அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போது ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான கதையை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கை சொற்றொடர்கள் அடங்கிய ஒரு சிறிய கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்க போகிறோம். வாருங்கள் இப்பொழுது கதைக்குள் நுழையலாம். நீயும் எதுவுமே முடியாதவனா? வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாதவனா? இல்லை, நீ நினைக்கும்தை விட வலிமையானவனும் திறமையானவனும் நீதான். உன்னை பற்றி யாராவது கண்டிக்கிறாங்க? உன் திறமைக்கு யாரும் மதிப்பு தரலையா? அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், உன்னையே நீ நம்பணும். நம்பிக்கை கெடுக்கக்கூடிய ஒரே மனிதன் நீதான். அதையே உன் சாதனைக்கு சக்தியாக மாற்று. இன்று நீ பயப்படலாம், ஆனால் நாளை உலகம் உன்னை பாராட்டும். எழுந்திரு, உன் கனவுகளை நிஜமாக்கு. நீ நம்பினால் எல்லாம் முடியும். நம்பிக்கையை உடைக்காதே, உன்னையே நீ வெல்லவா. இதோ ஒரு சிறிய கதை மூலமாக உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளலாம். ஒரு குட்டி யானையை பார்த்தீர்களா? ஒரு சர்க்கஸில் அல்லது ஒரு பூங்காவில். அது ஒரு சிறிய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும். அது பல முறை தப்பிக்க முயற்சி செய்தாலும் முடியாது. நாள்கள் கடந்து செல்ல அது அப்படியே நின்றுவிடும். நான் முயற்சி செய்தேனா? முடியவில்லை என்ற நம்பிக்கையை இழந்துவிடும். ஆனால் யானை வளர்ந்ததும் அது உலகின் மிகப்பெரிய விலங்கு. ஒரு முட்டாள் சங்கிலி அதை நிறுத்த முடியுமா? ஆனால் அது முயற்சி செய்வதையே நிறுத்திவிட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய யானை அதை பார்த்தது. அது இதை பார்த்து சிரித்தது. நீ உன் சக்தியை மறந்துவிட்டாய், நீ முயற்சிக்க மறந்துவிட்டாய் என்று கூறியது. குட்டி யானை அதிர்ச்சி அடைந்தது. அது மெல்ல அதன் சங்கிலியை இழுக்கத் தொடங்கியது.
முதலிலே கொஞ்சம் வலியாயிருந்தது, ஆனால் அது அதற்கு நம்பிக்கை வைத்தது. சில நாள்களில் பார்க்கோ, சங்கிலி உடைந்து போனது, யானை சுதந்திரம் அடைந்தது. நம்ம வாழ்க்கையிலேயும் இது மாதிரியான சங்கிலிகள் இருக்கின்றன. நம்முடைய பழைய தோல்விகள். நம்மை சொந்த குடும்பமே கேலி செய்திருக்கலாம். நண்பர்கள், சமூகம் நம்மை எப்படி பார்த்தாலும் நம்மை நம்பிக்கை இல்லாமல் வைத்திருக்கலாம். ஆனா நாம் முயற்சி செய்ய மறந்துடலாமா? அதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. நம்முடைய சங்கிலிகளை முறிக்க முயற்சி செய்யறதையே நிறுத்தி விடுவோம். ஆனால் நினைச்சு பாருங்க, நீங்க யானை மாதிரிதான். உங்கள் முன்னாடி இருக்கும் சங்கிலி அது ஒரு முட்டாள் சங்கிலிதான். ஒரு முறை முயற்சி செய்தீர்களா? ஒரு முறை உங்க உள்ளே இருக்கும் சக்தியை உணர்ந்தீர்களா? அப்போ வாழ்க்கை உங்களை எதுவும் நிறுத்த முடியாது. இப்ப நான் உங்களை கேக்குறேன், உங்க வாழ்க்கையில யாரோ உங்களுக்கு இது முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு தோல்வியால நீங்க நம்பிக்கை இழந்தீங்களா? இனிமே முயற்சி செய்ய போறீங்களா? உங்க சங்கிலியை உடைக்க போறீங்களா? நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த தன்னம்பிக்கை சொற்றொடர் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியது. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை கெடுப்பதும் கொடுப்பதும் யாருன்னா நாம் தான். அதை உள்ளடக்கிய ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த ஒரு கதையை சொன்னார். ஒரு யானை குட்டியாக இருக்கும் பொழுது அதனிடத்தில் அதனுடைய காலில் ஒரு சங்கிலியை கட்டி வைப்பார்கள். அது முயற்சித்து பார்க்கும். ஒரு கட்டத்தில் அதனால் முடியாமலே போயிடும். அது மிகப்பெரிய யானையாக அது வளர்ந்து நின்றால் கூட அதன் காலில் இருக்கக்கூடிய சங்கிலியானதை தன்னால் அறுக்க முடியாது, உடைக்க முடியாது அப்படின்னு எண்ணி அந்த யானை அந்த சங்கிலியை பலம் கொண்ட சங்கிலி என்று எண்ணிக்கொண்டு அப்படியே இருந்துவிடும். இப்போது இன்னொரு பலம் பொருந்திய யானை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் நீ இந்த சங்கிலிக்கு கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிற, அதை நீ இழுத்துப்பாரு உடஞ்சிடும் அப்படின்னு. இந்த யானை சொல்லுது, இதுவும் பெரிய யானை தான், இல்லை அது முடியாது, எப்போ நீ முயற்சித்திருக்க, நான் இது சின்ன பிள்ளையிலேயே முயற்சி பண்ணியிருக்கேன், ஸோ அது அறுபடாது அப்படின்னு. இல்லை இப்போ நீ நான் சொல்கிறேன், இல்லை இப்போ நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய யானை, பலம் பொருந்திய யானை சொல்லுது. இப்போது அது முயற்சித்து பார்க்கிறது. முயற்சிக்க கூட இல்லை, சும்மா இழுத்ததுக்கே அந்த சங்கிலி அப்படிங்கிறது உடைந்து போய்விடுகிறது. அப்போது இந்த நம்பிக்கை இன்றைக்கி யார் தர முடிகிறது அப்படின்னா, இன்னைக்கு ஜெயித்தவர்கள் அப்படின்னு ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வெற்றியாளர்கள். அவர்கள் சொன்னால் தான் நம்புகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வெற்றியாளர்கள், பலம் பொருந்தியவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் இவர்கள் சொன்னால், ஏன்னா அவர்கள் அனுபவத்தில் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், அதை கடந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்னு எண்ணிக்கொண்டு அவர்கள் சொன்னால் தான் கேட்கும் ஒரு சூழலில் இருக்குது இந்த உலகம். ஆனால் சில நபர்கள் அவர்கள் சொன்னால் கூட அவர்களுக்கு அது அருந்திருக்கலாம், அவர்கள் அதை உடைத்திருக்கலாம். நம்மளாலெல்லாம் முடியாது, என்னாலெல்லாம் முடியாதுன்னு இன்றைக்கி எல்லாருமே இருந்து விடுகிறார்கள். அப்படி தான் அந்த பலம் பொருந்திய யானை இந்த யானை இடத்துல சொல்லுது, எப்போ நீ முயற்சித்தாய், ஒரு முறை முயற்சித்திருப்போம், தோல்வி அடைந்திருப்போம், இருமுறை முயற்சித்திருப்போம், தோல்வி அடைந்திருக்கலாம். அதற்காக முயற்சிக்காமலே இருந்து விடுவது அப்படிங்கிறது தவறு. எப்பொழுதாவது நிச்சயமாக நம்மளால் அதற்கான யுத்திகளை நாம் பயன்படுத்தி, அதற்கான புத்திகளை நாம் தீட்டி, அவைகளை நாம் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு நாம் அதை எதிர்கொள்ள முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் வளர்த்து கொள்ள முடியும். சோதனைகள் அப்படிங்கிறது வருகிறது அப்படின்னா அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வதுன்னு தான் பார்க்கணுமே தவிர, சோதனையை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. அதை எப்படி நாம் சாதனையாக மாற்ற வேண்டும், அதை எதை எதிர்கொண்டு நாம் வெல்ல முடியும் அப்படின்னு. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இந்த யானை கதையை வச்சுக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், சிறு பிள்ளையில் அதால் முடியல, கொஞ்சம் வளர்ந்து பெரியதானதுக்கு அப்புறம் அதால் முடியும். அப்படியும் தேவையில்லை. அந்த சிறிய யானை கூட, ஏன்னா சிறிய யானையை விட அந்த சங்கிலி அப்படிங்கிறது அது பிறந்த பருவத்தில், ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய பருவத்தில் அது இருக்கலாம். ஆனால் அதற்கென்று ஒரு பலம் உருவாக ஆரம்பிக்கும் பொழுது அது முயற்சித்து கொண்டே இருந்தால், நித்தம் அது முயற்சித்து கொண்டிருந்தால் 10 வருடம் கழித்து உடைப்பட வேண்டியது கூட
அதனுடைய அந்த இரும்பின் அந்த சங்கிலியின் தரம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கும். இது வலுவாக நித்தம் முயற்சிக்க அப்போ 10 ஆண்டுகள் கழித்து வெற்றி பெறுவதை விட ஓராண்டில் கூட அந்த குட்டி யானையால் கூட முடியுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாம் நித்தம் முயற்சி அப்படிங்கிறத கைவிட்டு விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் எதை நோக்கி பயணித்தாலும் அந்த முயற்சியை மட்டும் விடாமல் இருக்கணும். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம டைகர் கிளப்லேயே நிறைய பேர் சாதித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஜெயித்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க, நோய்களை வென்றவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நடக்காதே அப்படின்னு எண்ணிக்கொள்கிறார்கள். ஸோ பலம் பொருந்தியவர்கள், வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் இவர்களெல்லாம் சொன்னாலும் எனக்கு அது சாத்தியம் இல்லை, அது எப்படிங்க நடக்கும், அது எப்படிங்க முடியும், பெரிய பெரிய மருத்துவர்களாலே முடியாததெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு அவர்களாகவே ஒரு எதிர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்கிறார்கள். இதை நம்ம தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பெண்மணி சொல்லியிருப்பாங்க, தனக்கு இரத்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த இரத்த புற்றுநோயை கூட நான் என்னுடைய நம்பிக்கையின் வாயிலாக, என்னுடைய நேர்மறை சிந்தனையின் வாயிலாக நான் வென்றெடுத்தேன், நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதே புற்றுநோயை கூட நம்மளுடைய டைகர் கிளப்லேயே ஒரு சகோதரி எதிர்கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள்னு நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வரவே வராது. நான் அவர்களை வாங்க ஒரு கேம்பில் நிச்சயமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது ஆதாரங்களும் இருக்கிறது, வெற்றியாளர்களும் இருக்கிறார்கள், சாதித்தவர்களும் இருக்கிறார்கள், சாதனையாளர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் நமக்கு சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வளராமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் உங்களுடைய மனதை, நீங்கள் உங்களுடைய புத்தியை இறுக பூட்டி வைத்திருக்கிறீர்கள். காற்று கூட புக முடியாத அளவுக்கு நம்பிக்கை நம்மளுடைய நேர்மறை சிந்தனை உங்களுக்குள் நுழைந்து விடாத அளவுக்கு பூட்டி போட்டு வச்சுருக்கீங்க. அப்படி பூட்டி போட்டு வைத்திருக்கிறதன் விளைவாக அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் மீள வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய அந்த மனதில் ஒரு சின்ன கதவை திறந்து வையுங்கள். நம்பிக்கையை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மறையை வெளியிலிருந்து எடுத்து உள்ளார்ந்து வளர்த்து பாருங்கள். நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். தொடர் முயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தான் இந்த கதையின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது தொடர் முயற்சிக்கு நீங்கள் துணிந்து நில்லுங்கள், வெற்றி நிச்சயமாக உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக எடுத்துக்கொண்டு இந்த அற்புதமான தன்னம்பிக்கை சொற்றொடர்கள் அடங்கிய இந்த அற்புதமான தன்னம்பிக்கை கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான மருத்துவ குறிப்பு அப்படிங்கிறது 1 நிமிடம் கூட இல்லை. ஆனால் இந்த 1 நிமிட ஆடியோவை நீங்கள் உள்ளார்ந்து நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆயுளை இது அதிகரித்து தரும். 1 நிமிட ஆடியோ தான். ஆனால் இந்த 1 நிமிட ஆடியோ உங்களுடைய ஆயுளை, அதாவது 135 ஆண்டுகளையும் முழுமையாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான 1 நிமிட ஆடியோவை இப்பொழுது கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். 8 மணிக்கே நமது மூளை செயல்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிருது. 10 மணிக்கு மூளைக்கு புதிதாக செயல்பாடுகள் கூடாது. ஏன் தெரியுமா? 10 மணிக்கு நமது கல்லீரல் ஒரு முக்கியமான வேலை செய்கிறது. என்னவென்றால் கல்லீரல் நம்ம உடம்பு முழுவதையும் ஸ்கேன் பண்ணி அதில் எதெது அமிலங்கள் எதெல்லாம் தேவையில்லையோ அதை வெளியேற்றி விட வேண்டும். ஆகவே சிறிது நேரம் கல்லீரல் வேலை செய்துவிட்டு மண்ணீரலுக்கு
அது சில கட்டளைகள் கொடுக்கும். நமது மண்ணீரல் தான் உடலை தூய்மைப்படுத்துகிறது. நீங்க மண்ணீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வயிற்றுல உணவும் இருக்கக்கூடாது, நாம் உறங்கி இருக்க வேண்டும். நீங்க 10 மணிக்கு அப்புறம் உறக்கத்திற்கு செல்வது ரொம்ப 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 கெடுதல். எது சரியான நேரம் என்றால் 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள எப்பனாலும் நீங்க படுக்கலாம். 9:30க்கு படுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனென்றால் 9:30க்கே என்ன பண்ணோம், உங்களுடைய கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சு 10 மணிக்கு மண்ணீரலுக்கு அது கட்டளை கொடுக்கும். அப்ப 10 மணியிலிருந்து காலை 2 மணி வரைக்கும் நமது உடலை அது சுத்தம் செய்து கொண்டே இருக்கும். அது அந்த அமிலம் போக 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 உணர்வுகளும் சீர்படும். கரெக்டா? அதனால இந்த 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். நடுராத்திரில 2 மணிக்கு முன்பாக முழித்தீர்கள் என்றால் உடனே மொபைல் எடுத்து பார்ப்பது, இந்த ஸ்க்ரோல் பண்றது, அதெல்லாம் தவறு. தூக்கம் வரவில்லை என்று சொல்லி நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலும் அது கண்டிப்பாக உங்கள் உடலையும் மனதையும் பாதிக்கும். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த ஆரோக்கிய குறிப்பானது, நம்ம ஏன் 10 மணிக்கு தூங்க செல்லணும், 10 மணிக்கு தூங்க செல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொன்னார். 10 மணிக்கு ஏன் தூங்கி இருக்கணும் அப்படின்னா, 10 மணிக்கு தான் கல்லீரல் தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவது. இரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாம் கலந்து தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதில் நம்மளுடைய நச்சுத்தன்மை உள்ள ஏதேனும் நம்ம சாப்பிட்ட உணவுகளிலேயோ குடித்த நீர்லேயோ நம்மளை அறியாமலோ, இப்போ நீர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நச்சுக்கள், நல்லதுகளும் இருக்கும் நச்சுக்களும் இருக்கும், அவைகளை கலந்து போன அவைகளை அது நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் கல்லீரல். நம்ம அதை பற்றி கூட கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்பாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த மது குடிப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், மதுவை அதில் உள்ள ஆல்கஹாலை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த கல்லீரல் தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுபோல் 10 மணிக்கு தான் அது தன்னுடைய வேலையை செய்யும். அதன் பிறகு மண்ணீரல் தன்னுடைய பணியை தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ மண்ணீரலுக்கு 2 மணி வரைய நேரம் எடுக்கும். அப்போது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பணி செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் விழித்திருந்தாலோ, நாம் ஏதேனும் உணவை உண்டிருந்தாலோ அது எவ்வளோ பெரிய சிக்கலை தரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரவில் விழித்து படித்து கொண்டிருக்கிறோம்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். ஏன்னா மூளை அதுக்கப்புறம் சிந்திக்காதுன்னு ஒரு விஷயத்த சொன்னார். புதுசாலாம் சிந்திக்காது. அதுக்கு கிட்டத்தட்ட மூளை ஆஃப் ஆகக்கூடிய நேரம் தூக்கம் அப்படின்னாலே அதானே. சரி, இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். உங்களுடைய நீர் என்ன தட்ப வெட்ப நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பருகணும். சில்லுன்னு இருக்குது, எவ்வளவு குளிர்ந்த நீராக இருக்குது, அல்லது வெதுவெதுப்பாக இருக்குது, எவ்வளோ சூடாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் உள்ள நீரே இப்படி இருக்குது இப்படின்னு நீங்கள் நீரை அதனுடைய தன்மையை உணரணும். உணர்ந்து அப்படியே விழுங்கி விடக்கூடாது. இப்போ வெதுவெதுப்பாக இருக்குது அப்படியே விழுங்கி விட வேண்டாம். அல்லது ஒரு ஜில்லுன்னு இருக்குது, குளிர்ந்த நிலையில் இருக்குன்னா அப்படியே விழுங்கி விட வேண்டாம். அதை உங்களுடைய வாயில் வச்சு அந்த நீருடைய தன்மையை மாற்றுகிற, அந்த நம்மளுடைய உடல் மாற்றுகிற அந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். நம்மளுடைய வாயில் அந்த நீரை ஊற்றுவோமே, அது ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்குது அல்லது வெதுவெதுப்பான நிலையில் இருக்குன்னா, அந்த நிலையை எப்படி நம்மளுடைய உடல் மாற்றுகிறது என்பதை உணருங்கள். உங்களுடைய அந்த சில்னஸ் அப்படிங்கிறதோ அல்லது வெதுவெதுப்பு அப்படிங்கிறதோ உங்களுடைய தொண்டை பகுதியில் தெரியவே கூடாது.
உங்களுடைய கன்னம், அன்னம் இவைகளெல்லாம் படும் வண்ணம் நீங்கள் அந்த நீரை வச்சுருக்கும்போது அது எப்படி டெம்பரேச்சர் மாறுதுங்கிறத கவனிங்க. இப்போ கவனிச்சுட்டு நீங்கள் தொண்டை பகுதியில் நீங்கள் உள்விடும் பொழுது அங்கே இயல்பான ஒரு நிலை இருக்கும். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய உடலின் தட்பவெட்ப நிலைக்கு தகுந்து அந்த நீர் மாறி அது உள்ளே இறங்குவதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் நீரை கவனிக்க தான் இப்போ பாருங்களேன், நீரில் சுவையை உணரணும், அதனுடைய தன்மையை உணரணும், அதனுடைய தட்பவெட்ப நிலையை உணரணும், அது உள்ளிறங்குவதை கவனிக்கணும், அது பயணிக்கக்கூடிய பாதையை உணரணும், அது என்ன டெம்பரேச்சரில் இப்போ மாறி போகுது அப்படின்னு. அப்போ நீருக்குள்ளேயே நம்ம இவ்வளோ சிந்தனையை வைக்கும் பொழுது வெளிச்சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் அதே மாதிரி செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெளியில் என்ன நடக்குதுங்கிறது அந்த ஒரு நிமிடம் எந்த நினைப்புமே இல்லாமல் இருக்கும். அப்படி நீங்கள் நீரை பருகணும். அப்படி இந்த 2 வாய் நீரை பருகுனீங்கன்னா இதுவே அருமருந்து, இதுவே உங்களுடைய உடலில் ஆற்றலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு இப்போது மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதை நீங்கள் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுதுதல் வேண்டும். இதை எழுத உங்களுடைய மனம், புத்தி, உடல் சமநிலைக்கு வரும். 8 நடைப்பயிற்சியை நீங்கள் செய்யலைனாலும் டிஏ ரிப்போர்ட் மட்டும் செய்து பாருங்கள். 8 நடைப்பயிற்சி மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் நீங்கள் சரியாக செய்வீர்கள். அதே போல் உங்களுக்குள் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எளிதில் வந்து சேரும். உங்களுடைய தூக்க நேரம் அப்படிங்கிறது சரியான நேரத்துக்கு வரும். இதெல்லாம் அனுபவித்து பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து இந்த கேள்விக்கு விடையளித்தால் போதும், உங்களுடைய வாழ்வில் மாற்றம் வரும். இரண்டாவதாக இன்றைக்கி கேள்வி என்ன வரப்போகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கேட்ட ஆடியோ இருக்குல்ல, இந்த மருத்துவ குறிப்பு. இந்த மருத்துவ குறிப்பில் அவர் சொன்னார், தூங்க செல்ல வேண்டியதற்கு இதுதான் சிறந்த நேரம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? நீங்கள் உங்களுடைய பெட்டுக்கு எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? அதுதான் இன்றைக்கான கேள்வி. நீங்கள் எப்போ தூங்குறீங்கன்னு நான் கேட்கல. சில பேருக்கு படுத்தா தூக்கம் வருவதற்கு 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். அதற்காக மொபைல் ஃபோன் பார்ப்பதோ புத்தகம் படிப்பதோ அந்த செயல் செய்கிறதில்ல. பெட்டுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் குறிப்பாக சொல்ல போகிறீங்க. நிறைய பேர் நான் பெட்டுக்கு போய்டுறேன், தூங்குறதுக்கு 2 மணி ஆகிடுதுன்னு எழுதிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே கிடப்பீங்க. அது உங்களுடைய சுரப்பிகளை மாற்றி சுரக்க வைத்து உங்களுக்கு தூக்கத்தை வரவிடாமலே பார்த்துக்கொள்ளும். அது வேறு விஷயம். நான் கேட்குறது மொபைல் ஃபோன்லாம் இல்லாமல் நீங்கள் பெட்டுக்கு எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் மனதில் கொண்டு நீங்கள் பிறரையும் வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்துக்கள் உங்களையும் வந்தடையும் என்று எண்ணி நீங்கள் இந்த பதில்களை அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் வாருங்கள், நமக்கான அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம அந்த ஆரோக்கிய குறிப்பு கேட்டிருந்தோம். அந்த ஆரோக்கிய குறிப்பானது நான் 1 நிமிட ஆடியோ தான், ஆனால் நம்மளுடைய வாழ்நாளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அதில் சொன்ன ஒரு விஷயம், நம்ம எத்தனை மணிக்கு தூங்க செல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு பணி, ஒரு அலுவலகத்திலையோ ஒரு தொழிலையோ ஒரு நிறுவனத்திலையோ நீங்கள் பணிபுரிகிறீங்கன்னு நினச்சிக்கலாம். எல்லாருமே நம்மளே அப்படியே எண்ணிக்கொள்ளலாம். நம்ம இப்போது ஒரு 8 ஹவர்ஸ் டியூட்டி அப்படின்னு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அலுவலகத்திலையோ நம்மளுடைய நிறுவனத்திலையோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் நீங்கள் 16 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது உங்களுக்கு இரவு 12 மணிக்கு தான் உங்களை அலுவலகத்தை விட்டு விடுவோம்
அப்படின்னு அவங்க நம்மளுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. எத்தனை பேர் அதில் பணிபுரிவோம்? எல்லாரும். இப்போ இந்த கேள்விக்கு இடைவெளி நான் ஏன் விடுறேன் அப்படின்னா, சற்று சிந்திக்கிறதுக்கு தான். எத்தனை பேர் அந்த அலுவலகத்தை வந்து பயன்படுத்துவோம்? பதில் கூட சொல்லலாம் எல்லாருமே. நீங்கள் அந்த அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்களா? உங்களுக்கு வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் டியூட்டி கொடுத்துட்டாங்க. இரவு 12 மணிக்கு தான் விடுவாங்க, இல்லை 1 மணிக்கு தான் விடுவாங்க, இல்லை 2 மணிக்கு தான் விடுவாங்கன்னு வச்சுக்கலாம். காலையிலேருந்து நீங்கள் வந்து இரவு வரைய உழைக்கணும். உங்களுக்கு அதற்கான ஊதியம் தந்துடுறாங்க, நல்ல சம்பளமே தர்றாங்க. எத்தனை பேர் பணிபுரிப்பீங்க? இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம் எல்லாருமே. இது வந்து பள்ளி பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகளுக்கும் அப்படி மாற்றிக்கலாம். ஒரு டியூஷன் அல்லது கல்லூரி இதெல்லாம் வந்து 16 மணி நேரம் நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் இரவு வரைய விழித்திருந்து படித்திருந்து அனுப்பணும் அப்படின்னு வைக்கிறோம். இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம், மற்றவர்களும் பதில் சொல்லலாம். எனக்கு தெரிந்து நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நான் என்ன எண்ணுகிறேன் அப்படின்னா, நிச்சயமாக அந்த மாதிரியான அலுவலகத்தில் நம்ம பணிபுரிய மாட்டோம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோமானால், இப்போது பிள்ளைங்களுக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ பிள்ளைங்கள் எப்போங்க தூங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பிள்ளைகள் தூங்க வேண்டுமே. நீங்கள் என்ன தூங்க விடாமல் ஃபுல்லாக நீங்கள் பள்ளியில் வச்சுட்டிங்கன்னா, கல்லூரியில் வச்சுட்டிங்கன்னா, அலுவலகத்தில் வச்சுட்டிங்கன்னா, தொழிலில் வச்சுட்டிங்கன்னா, எப்போ தூங்குறது? நான் எப்போ ஓய்வு எடுக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஒரு நபரை 8 மணி நேரத்துக்கு மேலாக ஏன் வேலைக்கு வைத்து கொள்ளக்கூடாதுன்னா, அவருக்கு ஓய்வு அப்படின்னு ஒன்று தேவைப்படும். இதை தான் நீங்கள் தூங்க செல்லும் பொழுது உங்களுக்கான ஓய்வாக நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் உள்ளுறுப்புகளுக்கான ஓய்வு, உங்கள் உள்ளுறுப்புகள் பணி செய்யக்கூடிய நேரம், அவன் வேலை பார்க்க போகிற நேரத்தில் நீங்கள் அவனை வேலை பார்க்க விடாமல் தடுப்பதற்கு சமம். நம்மளுடைய உள்ளுறுப்பில் இப்போ நம்மளுடைய கல்லீரல் வேலை புரிய வேண்டிய நேரம் 10 மணின்னு சொல்கிறாங்க. மண்ணீரல் வேலை புரிய வேண்டிய நேரம் 10 மணிலேருந்து 2 மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை வேலை பார்க்க விடாமல், இப்போது உங்கள் வீட்டு பிள்ளையே அப்படி வச்சுக்கிறீங்களேன், படிக்கிறாங்க. அவங்க இரவெல்லாம் விளக்க போட்டு படிக்கிறாங்க. உங்களுக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராது. பிறண்டு படுப்பீங்க. எப்படா இந்த எக்ஸாம் வரும், எப்படா இந்த பிள்ளை படிப்பான் முடிப்பான்னு உட்காந்துருப்பீங்க. சில பேர் தூக்கம் கெடுகிறதேன்னு என்னென்னவோ முடிவுலாம் எடுப்பீங்கல்ல. இதைத்தான் நம்மளுடைய உள்ளுறுப்பும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவன் எப்படா தூங்குவான் நம்ம வந்து வேலையை செய்கிறதுக்கு? நச்சுக்கள் அதிகமாக இருக்குது இந்த உடம்புல, அதை நீக்கணுமே. இவன் தூங்காமல் இவன் மற்ற வேலைகள் செய்யாமல் நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே அப்படின்னு அந்த உள்ளுறுப்புகள் நினைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக 10 மணிக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா, மண்ணீரல் அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும், கல்லீரல் அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும், மூளை வந்து இரவெல்லாம் பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு இரவெல்லாம் சற்று ஓய்வெடுக்கலாம்னு நினைக்கும். ஏன்னா அந்த சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது ஓய்வில் இருக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு, உனக்கு என்னென்ன வேணுமோ என் இடத்துல இருந்து எடுத்துக்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய செக்யூரிட்டிகிட்ட வந்து இரவை வந்து நிறுவனத்தை வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம தூங்க செல்கிறோமோ, அதுபோல் மூளை வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள்கிட்ட விட்டுட்டு அது ஓய்வெடுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த உள்ளுறுப்புகளையும் வேலை பார்க்க விடாமல், மூளையானதையும் ஓய்வெடுக்க விடாமல், நாம் விழித்திருந்து நாம் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். செஞ்சுட்டு என்ன சொல்கிறோம்? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்கமே வராது, எனக்கு 2 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி செஞ்சுட்டா, இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகள் பொறுத்திருக்கும். உங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை ஒன்றும் செய்யாது. 10 ஆண்டுகள் கழித்து அந்த உள்ளுறுப்புகள் சேதமடைந்தோ கவலை அடைந்தோ அது தன்னுடைய வேலையை பார்க்காமலோ சோம்பேறித்தனத்திலோ அது ஒரு கட்டத்தில் கெட்டு போயிடும், விட்டு போயிடும். இப்போது முழு ஓய்வில் கொண்டு போய் மருத்துவமனையில் வச்சுடுவாங்க. இப்போ உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கான அப்போ 10 ஆண்டுகள் கழித்து அது பணிபுரிய முடியாமல் போயிடும். அதுக்கு என்ன வேலைன்னே மறந்துடும். அதனால் தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை இரவு 9:30 மணிக்கு மேலாக எந்த பணிகளையும் செய்யாமல் அதை அப்படியே இன்றோடு, இதனால் வரை நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் செய்து கொள்ளுங்கள், ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னையிலிருந்து நான் 10 மணிக்கு மேலே எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், தூங்கிடுவேன் அப்படின்னு. விடிகாலையில் நீங்கள் எழுந்து நீங்கள் 3:30 மணிக்கு எழுந்துடலாம். எல்லா உள்ளுறுப்புகளும் அப்படித்தான் நம்மளுடைய உடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய இயற்கையோடு அது பல லட்சம் ஆண்டுகள் பயணித்து இப்படி தான் வந்து அது உருவாக்கியிருக்கு. சூரிய உதயத்திற்கும் சூரிய மறைவிற்கும்
நம்மளுடைய மூளை வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடைவேளை அப்படிங்கிறத கொண்டு வருது. ஸோ இது நாள் வரை நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் இனிமேல் அப்படி செய்யாமல் இரவில் நீங்கள் விழித்திருக்காதீர்கள். இதை ஒரு உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த அற்புதமான 1 நிமிட ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து தன்னை அறிதலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ, அது ரொம்ப நாளாக என்னுடைய இந்த லைப்ரரியில் ஆடியோ லைப்ரரியில் காத்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புதமான தன்னை அறிதல் ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை டைகர் கிளப் மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த தன்னை அறிதல் ஆடியோ கேட்க போகிறோம். இது முழுக்க முழுக்க திருவாசகத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ. இந்த ஆடியோவை கேட்க கேட்க உங்களுக்கு இன்னும் மகிழ்வை தரும். நம்மளுடைய தமிழை பற்றியும் நம்மளுடைய பழமையான பல விஷயங்களையும் அது நினைவூட்டுவதாக இருக்கும். இந்த அற்புதமான ஆடியோவை இப்பொழுது கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றால் அதன் சிறப்பு என்ன? தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடி அடைந்து அன்பரானதுனால் அது திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்கிறோமே. மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து. ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவா என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மதநெறி பரப்புகிற நூல் அல்ல, அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல். கலிலியோவும் கோப்பர்னிக்கல்ஸும் உலகம் உருண்டையானது என சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மை வியப்பெரும் காட்சி என திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்றால் வான் கலந்த மாணிக்க வாசகர் வானவியலை பாடியிருக்கிறார். படைத்தவனை மட்டும் பாடவில்லை, பிரபஞ்சத்தையே திருவாசகம் பாடியிருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையும் நிலையா? அது தன்னை உணரும் கலை. உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என உயிரின் தன்மையை பேசி இருக்கிறது திருவாசகம். உயிரை உணர்ந்தால் அவன் தன்னை அறிகிறான் என்று பொருள். தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு ஏற்படாது. தன்னை அறிதல் தான் ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி. அதைத்தான் திருவாசகம் பேசி இருக்கிறது. தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும், பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும், கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும். 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள், 3327 வரிகள். எந்த வரியில் போப்பும் வள்ளலாரும் மாணிக்க வாசகரிடம் உருகி இருப்பார்கள் எண்ணி பார்க்கிறேன். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்கிற போதெல்லாம் போப் கொஞ்சம் கலங்கித்தான் இருப்பார். திருச்சதகத்தின் 96வது பாடலில் தாம் வளர்க்கும் ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே என்கிற வார்த்தை
எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டும் என்கிற விபிலியத்தை ஒத்திருக்கும். அவர் உடைந்திருப்பார், அழுதிருப்பார், மானிடம் உய்ய வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்திருப்பார். அதே வாசகம் வள்ளலாருக்கு என்ன உணர்வை தந்திருக்கும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிற உள்ளத்தை தந்திருக்கும். ஆதலால் அவர் எல்லோரும் சமம் என்கிற சன்மார்க்க நெறியை பூத்திருக்கும். திருவாசகம் நமக்கு கூட ஒரு செய்தியை தருகிறது. உளவியலாய் இறைவன், நாம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆட்படுகிற இந்த வாழ்வில் இறைவன் நம்மை மன்னித்து அருள்வான் என்கிற நம்பிக்கை சுய மன்னிப்பிற்கு வழிவகுக்கும். இல்லை என்றால் பாவிகளுக்கும் இறங்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு தரும். திருவாசகத்தின் சிறப்பு கடவுளை காட்டுவது என்பது இறுதி, மனிதனை மனிதனாக்குவது என்பதுதான் உறுதி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு, இது உணவை பற்றியது. அதுவும் இந்த காலத்திற்கு, இந்த வெயில் நேரத்திற்கு நாம் உண்ண வேண்டிய பழங்களை பற்றியதாக இருக்கும். வாருங்கள் இப்பொழுது அந்த குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நான் சொல்கிற ஒரு 5 வகையான உணவுகளை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தண்ணியே குடிக்க தேவையில்லை. என்ன உங்களால் நம்ப முடியலையா? ஆமாங்க, இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 5 வகையான உணவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ % ஆஃப் வாட்டர் அந்த உணவில் ஏற்கனவே இருக்குது, அதை நம்ம அப்படியே சாப்பிடும்போது எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது, இதனால் என்ன பெனிஃபிட்டு, அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நீங்கள் எந்த வாட்டர் குடிக்கிறீங்க? கேன் வாட்டரா, பைப் வாட்டரா? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக ரிப்ளை பண்ணுறேன். தண்ணி அப்படிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பூமியே பார்த்தீங்கன்னா 75% மேலே தண்ணியாக ஆனதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா 80% மேலே தண்ணி தான் இருக்குன்ட்டு அறிவியல் சொல்லுது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நடக்குது இல்லையா, இதுவே ஒரு ஃப்ளூயிட் தான், வாட்டர் தான் இல்லையா? தண்ணியில் உள்ள சத்துக்கள், மினரல்ஸ் ரொம்ப முக்கியங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல உள்ள நீர், நிலத்தடி நீர்லாம் பயன்படுத்தணும், சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாசுபடுறதுனால இன்ஃபெக்ஷன் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். நல்ல விஷயம்தான், கிருமிகள் தடுக்கப்படும். அதே நேரத்தில் அந்த மிஷின் கிருமிகளை மட்டுமா ஃபில்டர் பண்ணுது, தண்ணியில் உள்ள மினரல்ஸ் முதற்கொண்டு அவ்வளோ சத்தைகளையும் ஃபில்டர் பண்ணி வெறும் சக்கையாக தான் நமக்கு தருது. அப்போ இதற்கு என்ன பண்ணலாம் டாக்டர்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த 5 உணவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி நீங்கள் கம்மியாக குடித்தாலும் சரி, தண்ணியில் உள்ள சத்துக்களே உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் சரி, இந்த உணவில் உள்ள தண்ணீர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிரும். அப்படிப்பட்ட சூப்பரான 5 உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய். இதில் பார்த்தீங்கன்னா 96% தண்ணி தாங்க இருக்குது, மற்ற சத்துக்களும் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் வெள்ளரிக்காயை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தண்ணி நீங்கள் கம்மியாகவே குடித்தாலும் சரி, உங்களான நீர் தேவை இதில் பூர்த்தி ஆயிரும். நீங்கள் கூட பார்த்துப்பீங்க இல்லையா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வெள்ளரி பிஞ்சு விற்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தர்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர்மெலன். இது 92% தண்ணீரை உள்ளடக்கி இருக்குங்க. பொதுவாக கோடை காலங்களில் நம்ம இதை விரும்பி சாப்பிடுவோங்க. பொதுவாக ஒரு விஷயம், ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் இதை சாப்பிடாதீங்க. வெள்ளரிக்காவாக இருந்தாலும் வாட்டர்மெலனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தேவையில்லாத சளி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா இது நீர் அதிகம் சேர்ந்த உணவு இல்லையா? அப்போது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி கூட வரலாம். டைரெக்டாக சாப்பிட்டு பழகுங்க, நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தக்காளி. பொதுவாக ஹார்ட்டுக்கு தக்காளி ரொம்ப நல்லதுங்க. தக்காளி நீங்கள் குறுக்கு வெட்ட தூரத்தில் வெட்டினீங்கன்னா ஹார்ட்டோட சாம்பர் மாதிரியே இருக்கும். தக்காளியில் பார்த்தீங்கன்னா 94% தண்ணீர் தாங்க இருக்குது. இது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அள்ளித்தருது. தக்காளியை நீங்கள் சமையலில் சேர்த்தோ நான் பச்சையாக கூட சாப்பிட்லாம். நாலாவது பார்த்தீங்கன்னா பெர்ரி ஃபேமிலி பழங்கள். அதில் ஸ்ட்ராபெரி முக்கியமான விஷயம். இதில் 91% தண்ணீர் இருக்குங்க. இது போக முக்கியமான சத்தான வைட்டமின் சி ஸ்ட்ராபெரியில் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பழம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால இதை முடிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுங்க. முடியாதவங்க நான் சொல்கிற மற்ற 4 வகையான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டா போதும். கடைசி 5ஆவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இதில் 88% தண்ணீர் தாங்க இருக்குது. இது ஒரு சிட்ரஸ் வகை ஃபேமிலின்னு தெரியும். ஆரஞ்சு, லெமன்,
கிரேப்ஸு, அஸ்கார்பிக் ஆசிட் இருந்தாலும் இதில் கூட தான் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு தண்ணீர் தேவையும் இது பூர்த்தி பண்ணுது. அதனால் நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்போட வெயிட்டும் போடாது, நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் கிடச்சி இம்யூனிட்டி பவர் அதிகமாகி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி வாருங்கள் நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இப்பொழுது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் அங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பணத்தில் மறை இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.